ஹாய் அண்ட் ஹலோ கைஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா மைக்ராஃப்ட். இன்றைக்கி ரிபப்ளிக் டே எல்லாருக்கும், அதனால் ஹாப்பி ரிபப்ளிக் டே. இன்றைக்கி ரிபப்ளிக் டே. நாளை போவோமா, போய் கொடி நடுவோமா? கொடி நடுறது பெரிய விஷயம்லாம் கைஸ், ஈஸியாக நட்டிடுவேன். தண்ணி வேறு ஒன்று இருக்கா, இதை வேறு எடுக்கணும். இந்த வாட்டி எங்கே கட்ட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கட்டிடுவோம். கைஸ் அந்த பக்கம் கட்டுமா, போன வாட்டி இந்த போன செலிப்ரேஷனு, இந்த வாட்டி இந்த வாட்டி கட்டு இந்த பக்கம் கட்டுவோம். ஓகே, அதனால் கொடி நடுறதுக்கு ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்காக ஐட்டம்ஸ் வந்து நான் நெதர்லேயே சுற்றிட்டு கிடந்தேன். அது இதுலேயே ஒரு இடத்துல இதே மிஸ் காணோம். ஏடா இதுங்கடா காங்கிரீட்டு கூழுக்கட்டை, இந்த இது பாட்ஸ் பிளாக்கு எடுத்து வச்சுருந்தேன். நான் ஒருத்தன் ஃபோனு சார்ஜ் வேறு இல்லை, சார்ஜ் பின்னு வேறு போட்டுக்கிட்டு அட பாருமா எனக்குன்னே வருவீங்களா இல்லை? ஏய் கருப்பாடு ஓடிடு, கொலை பண்ணிடுவேன், மர்டர் தான். டே வீடா பிளாக்கா வீடா? ஓகே நாம் இப்படி எடுத்துக்கலாம். வீடானா வைக்க முடியும், இது எனக்கு நல்லா தான் இருக்கு. இதே லாங் ப்ரெஸ் பண்ணோமா இது வாட்டு போச்சா ஆனந்தே. கேஸ் நான் அப்புறம் ஒன்றான் கண்டுபிடிச்சிருக்கேன், நல்லா இருக்கு. இன்னைக்கு தான் பார்த்து அதை இப்படி ஒன்று இருக்கிறதே எனக்கு உப்பா தெரியும். இது தெரியாம என்னெல்லாம் பண்ண தெரியுமா, எவ்வளோ பாடுபட்ட தெரியுமா? ஓகே இது பார்க்குறக்கு எனக்கு கரும்பு மாதிரியே தெரியல கைஸ், த்ரீ டைல் பீஸ்ட் மாதிரியே இருக்குது கைஸ். எனக்கு மட்டும் ஏன் இப்பெல்லாம் தூக்கி தெரியல. வரமா தப்பு, இப்பெல்லாம் வைக்கக்கூடாது. இந்த ரிபப்ளிக் டே இன்னைக்கு வந்து இந்த நெக்ஸ்ட் ஃபஸ்ட் இந்த வேர்ல்டோட ஃபஸ்ட் ரிபப்ளிக் டேன்னு காரணத்தினால் கொடி மட்டும் தான் நடுறோம், மற்ற வேலையெல்லாம் இப்போதைக்கு பார்க்குறதில்ல. ஓகே கைஸ், கொடி இப்போ நடுவோம். கொடி நட்டி கும்பிடுவோங்கிறனே சல்யூட் அடிப்போம். சரி, பொங்கல் கொண்டாடி கும்பிடுறோம், இதுக்கு சல்யூட் அடிக்கிறோம். இதுக்கு அங்கே பாருங்க ஒன்று இருக்கு பாருங்க, ரைட்ரா. எனக்கு இன்னைக்கு ஒரு கண்டென்ட் சிக்கிருக்கு, புர்றா இந்த கண்டென்ட்டை. கோழி குஞ்சு சிக்கி வச்சுடே தம்பி, கோழி குஞ்சு தலையா என்னடா இங்கே பண்ணுற? யார் ப்ளீஸ் என்னது கேட்குது? ஹேய் இங்கே பாருங்க, என்னது? டேய் என்னதுடா இது? ஆடுன்னு நினைக்கிறேன். ஆடு இந்த மாதிரி பிங்க் கலரில் ஸ்பான் ஆகும், அதுன்னு தான் நினைக்கிறேன். இருங்க கேஸ் வந்துட்டேன். சார்ஜ் வரலையா? இது என்ன வேறு தெரியலையே, பார்க்குது நம்ம தான் பார்க்குது. செத்து போச்சு. வண்டி சத்தம் தானே கேட்டுச்சு உங்களுக்கு? அது செத்த கறி இருக்கு. ஏய் இது பண்ணி ஆடு இல்லை பண்ணி முடிஞ்சு எங்கடா கேட்டிங்கன்னா எனக்கும் தெரியல. அது புதுசாக இருக்கியா? ரொம்ப கிலோமீட்டர் சார்ஜ் இல்லாமல் ஃபோன் சாவு போகிறது. இங்கே ஒன்று இருக்கு வருங்க. சரி ஏன்டா இப்போ ஒன்று ராக்கெட்டே கலையிருந்தா? சரி ஏன்னா இது நான் எதிர்பார்க்கல. இது வேர்ல்டே கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு. அப்புறம் 2 டிஸ்டன்ஸு ஒன்று வைக்கவே கூடாது. பேக் என்னடா ஆச்சு உனக்கு? ஓடாலே அம்மாடி போனான். சார்ஜ் இல்லை புரிஞ்சுச்சா? சார்ஜ் இல்லாமல் அவதிப்படுது என் ஃபோன். 13% தான் இருக்குது இப்போதைக்கு. இதை கட்டு வேணாம்னு தெரியாது எனக்கு. போச்சுடா. ஏன் டைப்லாம் வந்துடுங்க? அங்கே
போய் முட்டிடுறா பெற்றுடா இறங்கி ஏன்டா இப்பெல்லாம் இருக்கீங்க பெட் ஒன்று பேசாது புரியல ஏன்டா எனக்கு பிடிச்சாது போதும் வயசு நடுவில் ஒரு 9 இருக்காங்க 9 பிளாக் இருங்க வரேன் சார்ஜ் வேறு ரொம்ப இதாக இருக்குது வரேன் என் ஸ்கின்னை மட்டும் கொஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குது லேக் ஏன்று ஒன்று அப்படி இருக்கு ஹெல்மெட் வேறு உடைய போகுது வணங்கிருந்தா இப்படி இருந்தா வாட்ச் பார்த்துருக்கு ஸ்டோன் கட்டுறதுன்னு நினைச்சிட்டு அவ்வாறே பண்ணிட்டு அச்சுனுரா இந்த டாட் டாட்டாக இருக்கு வருங்க நகருது வருங்க என்னடா அது ஆடி நினைக்கிறேன் என்னடா நடக்குது இங்கே வேர்ல்டு ரொம்ப கோளாறாக இருக்கு பிங்க் கலர் ஆடாது தெரியுது அது ஆடு தானே ஆமாங்க ஆடுதான் பிங்க் கலர் ஆடு முதல் வாட்டி பார்த்துருக்கேன் சார்ஜ் வேற ஒன்றும் இல்லை ஏய் தூங்க அப்புறமா வேறு முடியலடா முடியல அது வேற பற்றிக்கிட்டு இருக்குது எனக்கு ஒன்றுமே புரியலையே சார்ஜெலாம் ரொம்ப அவதியாக இருக்குது ஐயோ ஸ்டோன் கட்டுறீங்களா இருக்குது திரும்பி வர முழுசாக கட்டிட்டே காமிச்சிருங்க பெரிய பிரச்சனை இல்லை ஸோ முடிச்சாச்சு வரேன் சொல்லுங்க வந்துடுறேன் வந்துட்டேன் ஓகே ரோக்கெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் நானும் அங்கே பாருங்க எப்படி வந்து கிளிச் ஆகி கிடக்குது சரி இதில் கரெக்டாக இருக்கா இதில் கரெக்டாக இருக்கு ஸ்கின்னு ஆகுனா மாட்டிக்குது ஆகுனா என்னென்னமோ ஆயிடுக்குது அதே நம்ம கண்டிப்பாக இதாங்க வெளியே போய்னா ஐ மீன் தூரமாக போய் சல்யூட் போடுங்க கொஞ்சம் கோணலாக இருக்கும் அது என்னதுன்னா அப்படியே கொடி தின்னக்கா நாடுது சலங்கம் ஒரு அர்த்தம் இல்லைறா நிற்கலாம் முடியாது காற்றுல எப்படி நிற்பான் இதுதான் கொடி அப்புறம் நடுவில் சக்கரா மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும் அதை மட்டும் ஐயோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வாட்டி இந்த பயங்கரமாக லாகி அப்லோட் வேறு பண்ணணும் நைட்டு டைம் வேறு வரணும் 7 மணி உனக்கு எடிட்டு வேறு போடணும் எடிட்டை போட்டு என் சூழ்நிலையை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் அதனால தான் கொஞ்சம் ஃப்ளாக் இந்த வாட்டி கொஞ்சம் கட்டுறாக இருக்கும் என்ன தலை இது ஃப்ளாக் ஒரு சல்யூட்டு தான்டா சொன்னேன் போனா ஷார்ட்ஸ் மாதிரி சாவன்னு நினச்சியா அப்புறம் கைஸ் நம்மளோட சேனலில் ஒரு குட்டி சேனல் நிறைய பேர்த்துக்கு தெரியும் தலை அடிப்போமா இது உடம்பு முடியும் கோழி சுத்தாங்க அது அந்த பிளாக் வந்துச்சு ஆமாங்க இது கோழி அது ஷவல் கோவை கிடைக்குது வை கோழி ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழி குஞ்சு பிறந்ததுன்னு கோழி குஞ்சு தானே இல்லை மாட்டுக்குங்க இது கோழி இன்னொரு நல்லா பழி வாங்கி எனக்கு தெரிஞ்சிருக்கு வேறு ஓகே ஃப்ளாகை பார்க்குற இதுலேயே அப்படியே ஒரு இதையே முடிச்சுக்கோங்க வீடியோவையும் இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சிருப்பேன் எப்போ வளம் பேசிட்டு அதிகப்படுத்தியிருப்பேன் அதனால் உங்களுக்கு தான் ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்பீடாக வந்து முடியும் வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ அவ்வளோ ஐயோ கரெக்டாக வாடா நான் என்ன நினைக்கிறேன்னா அப்படியே கரெக்டாக இது கரெக்டாக இருக்கும் போயிருக்கு அவ்வளோதாங்க இந்த வீடியோ ரைட்டு கரெக்டாக தான் நான் முடிப்பேன்
கரெக்டாக முடிக்கிறதுல கரெக்டாக இருக்கு. கம்ப்ளைண்ட்லாம் ரெடி பண்ண மாட்டேன்ல, இதுபோல் இப்படி இப்படி போகும். இப்போ கரெக்டாக இருக்கும். போடா. ஐயோ ஐயோ